நார்மலாக நம்ம வீட்டில் ஒடிச்சு கொண்டு ஒரு செடியை வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நல்ல பயன்பாடு இருக்குங்க ஐயா. இந்த செடியில் அவ்வளோ மகத்துவம். நீங்கள் வீட்டில் வந்து இந்த ஆகாச கரடை கிழங்கு கட்டுறாங்கல்ல, ஆமாம், சோத்துக்கத்தலாம் ஆகாச கரடை கிழங்கு இந்த லாடை இதுமாரி கட்டுவாங்கள்ல, அதேமாரி இந்த செடியை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆணி வேரோட படித்த கொண்டு வெட்டி கொண்டு ஒரு இடத்துல மஞ்சள் தடவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஐயா. இந்த மாந்திரிகத்தோடு அதிகமாக நம்ம பாதிக்கப்படுறதுனாக்கா கண்திஷ்டி தான். அந்த கண்திஷ்டியை போக்குங்க அது. கண்திஷ்டியை போக்குறதுக்கு காத்தோட இது ரொம்ப பவரானது. இந்த செடி காட்டாமணக்கு செடியை நீங்கள் சொல்கிற 5 தான் பிரித்து இல்லை அது ஆணி வேரை மட்டும் எடுத்துகிட்டு கட்டினாங்கன்னா ஆணி வேறு இருந்தாலே போதும். அது நான் இடம் விற்கிறது தான் சொல்கிறது. அந்த பூ அந்த இலையோட இந்த முனை இதெல்லாம் வச்சு நம்ம இடம் விற்கிறதுக்கு நான் திஷ்டிக்கு என்ன சொல்கிறேன்னா முறைப்படி சாப நிவர்த்தி பண்ணி கொண்டு வீட்டு முன்னாடி கட்டிட்டாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது தருங்க ஐயா. அதேமாரி ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பாக்கெட்டில் வச்சுக்கோங்க எடுத்துக்கொண்ட கிளாரி கோயில் இல்லைனாக்கா என்ன பண்ணால் துர்க்கையம்மன் கோயில் போகணும் ஐயா. அதை எடுத்து கொண்டு வச்சு சாமி கும்பிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போகல அந்த செடியை உள்ளே எடுத்து போகக்கூடாது. காட்டாமனுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த செடியை வந்து ஒரு